ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த டிராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தன்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காலே ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வந்து இதுவாயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சைனீஸ் நியூ இயருக்காக அவங்க அப்பாவோட ஊருக்கு வந்து போறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கோல்டா இருக்கு போல. ஸோ போற வழியில பாத்தீங்கன்னா இருந்துட்டே வந்து போறாங்க. எப்படியோ பாத்தீங்கன்னா ஊருக்கும் வந்து ரீச் ஆயிடாரு. ஊருக்கு வந்து எல்லா சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்துட்டு எல்லாமே வந்து ப்ரெசன்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்து கேட்கறாரு, என்னடா இப்படி லேட்டா வந்துட்டு அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை இருந்துச்சுப்பா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இவங்க பேர் வாங்கா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃபா என்னன்னு தெரியல, இனிமேல் தான் ஒய்ஃப் ஆக போறாங்கன்னு தெரியல. இவங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து ஒர்க் பண்றதா. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா அந்த லேடியோட பையனா. சோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு முகமே ஒரு மாதிரியா அது என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீ எப்படிப்பா இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க செய்யறாங்க. உடனே நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்றாருன்னா, சரி ஓகேப்பா எல்லாம் பேசிட்டல ஏதாவது சாப்பிடுறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ரூம் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம் பாப்பாரு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருப்பாள், அவன் பேர் பாத்தீங்கன்னா சாங்கு. அவன் பாத்தீங்கன்னா வந்து சார் அப்படி இப்படின்னு கூப்பிடும்போது அவங்க அம்மா என்ன பண்றாங்க, சார் எல்லாம் கூப்பிடாதா அவன் பிரதர் தாண்டா அப்படின்னு சொல்லி நீ என்னன்னே கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து இல்ல வேணாம் நான் அவரை வந்து டாக்டர் ஹீனே கூட கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் பாத்தீங்கன்னா டாக்டர் ஹீ தான் கூப்பிடுவான். நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, ஒரு ரூமுக்கு வந்து போக போறாரு. பட் அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, இல்லடா இவங்க ரெண்டு பேரும் உன்னோட ரூம்ல தானே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க, நீ பேசாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போடான்னு சொல்லும்போது அவரும் பாத்தீங்கன்னா ஒரு முகமே ஒரு மாதிரி ஆயிடு ரூமுக்கு வந்து போயிட்டாரு. அவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த வேங்க ஆண்டி கிட்ட வந்து இந்த மாதிரி அவனுக்கு ஏதாவது வேணா சாப்பிட வேணா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துன்னு சொல்லும்போது அவங்களே பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு வந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த குட்டி பையன் சாங் என்ன பண்றான்னா, எல்லாருக்கும் வந்து டாய்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, எது டாய்ஸும் கொடுக்கலன்னு கேட்கும்போது அவங்க அம்மா என்ன பண்றாங்க, பரவாயில்ல நான் அவங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த பையனை சமாதானப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காட்டுறாரு, அவர் ரூமுக்கு வந்துறாரு. என்னன்னு தெரியல, சுத்தி நடக்கிற விஷயமே அவருக்கு வந்து ஒண்ணுமே வந்து பிடிக்கல. ஏன் எங்க அப்பா இப்படி பண்றாரா, இல்ல நம்ம ஹீரோயினுக்காக வந்து ஒரு மாதிரியா இருக்காருன்னு தெரியல. எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்காரு நம்ம ஹீரோ பத்திக்கு. அதுக்கப்புறம் காலையில ஆகுது, நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது பேங்க்ல இருந்து. என்னன்னா இன்னைக்கு ஒரு பர்த்டே போல, ஸோ பர்த்டே விஷ் வந்து மெசேஜ் வருது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வந்து சைலண்டா வந்து இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹோட்டல தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இங்க நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா போனஸ் அப்படி இப்படின்ட்டு செம்ம என்ஜாயபிளா வந்து இருக்கு. இந்த இடமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாங்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு வந்து கிளம்புறாங்க போல. நம்ம ஹீரோ என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வழியை அனுப்பிச்சு வச்சுட்டு போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாங் வந்து தனியா வந்து போவாங்க. பட் நம்ம ஃபேன் என்ன பண்ணுவாருன்னா, இது பார்த்தா இப்போதைக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால கேப்ல அவ்வளவு கிடைக்காது, நானே உன்னை வந்து ஏர்போர்ட்ல டிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து கிளம்புவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அந்த வில்லேஜ் தான் வந்து காட்டுறாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து செம்மையா வந்து கலை கட்டுது, சைனீஸ் நியூ இயர்க்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டல்லா இருப்பாரு. ஏன்னா அவங்க அம்மா கூட வந்து நம்ம நியூ இயர்ல செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க போல. பட் இப்போ தனியா இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் இப்ப ரெண்டாவதா ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து இருக்கிறாங்க, நல்ல புதுசா இருக்கிறாங்க, ஒய்ஃப்காக என்ன வேணாலும் பண்றாங்க. சோ அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் நடக்குது. ஏன்னா இதே மாதிரி ஒரு நியூ இயர்ல நம்ம ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா தெரியாம ஒரு டிஷ் வந்து கீழே கொட்டியிருப்பாங்க. அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திட்டுவாங்க செய்வாங்க. அங்கேதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பாவும் இருப்பாரு. பட் ஆனா ஒரு விஷயமே கண்டுக்காம கூட இருக்கவங்க வந்து ஜாலியா வந்து பேசாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ குட்டி பையனா இருக்கும்போது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நோட் பண்ணியிருப்பாரு, ஏன் நம்ம அப்பா இப்படி பிஹேவ் பண்றாரு என் அம்மா கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஒய்ஃபோட நல்லா ஜாலியா வந்து பேசுறாரு செய்யறாரு. கூட வந்து எடுத்துலாம் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு இது ஒரு மாதிரி வந்து கடுப்பா இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேமிலி தான் வந்து காட்டு. நீங்களும் பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக வந்து எல்லா சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நியூ இயர் எல்லாருக்குமே சூப்பரா வந்து போகணும், எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தோட வெல்த்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிலாசபிக்கலா வந்து பேசுறாரு செய்யறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நல்ல வரணும் அமைஞ்சா போகுது சொல்லிட்டு நம்ம இந்தியன் மாம்ஸ் மாதிரி அவங்களும் வந்து பேசுறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா இவங்க நியூ இயர் இங்க வந்து சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே வந்து மெசேஜ் எல்லாம் டெக்ஸ்ட் எல்லாம் பண்றாங்க, விஷஸ் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. யார் கிட்ட இருந்து வந்ததுன்னா அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து இந்த மாதிரி நியூ இயருக்கு விஷ் பண்ணத மெசேஜ் வந்திருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, உடனே அதை பார்த்துட்டு எந்த வித ரிப்ளையும் பண்ணாம அந்த நம்பரை வந்து பிளாக்ல போட்டுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் முகமே பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா வந்து மாறிச்சு. சந்தோஷமா இருந்த முகத்தை பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா வந்து செதச்சிட்டு அவன் வந்து. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட இடத்துல தான் காட்டுறது. இங்கேயும் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா குடிச்சு நல்லா ஆரம்பமா இருக்கு. நம்ம ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா வந்து இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் யார் கிட்ட இருந்து வந்ததுன்னா அந்த ஜி குட்டி பையன்
பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் விஷ் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோக்காக போட்டோ எல்லாம் போட்டு. இந்த மாதிரி வந்து இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களுக்கும் அதுக்கப்புறம் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல அந்த ஆன்ட்டிக்கும் வந்து நியூ இயர் விஷயம் வந்து கன்வே பண்ணிடுதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, டக்குன்னு அந்த மெசேஜை நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாரு. பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து பார்க்கலாம் அவங்க ஃபேமிலியோட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்க வந்து நம்ம ஹீரோவோட இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து நல்லா குடிச்சிட்டு மகையாயிட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகும்னா அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் பாத்துக்கிறப்பா நீ போப்பான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா பரவாயில்லைங்க இங்க ரொம்ப கோல்டா இருக்குது, நீங்களும் உங்க பையனை வேணா கிளம்புங்க நான் அவரை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் பாத்தீங்கன்னா உங்க பையனை கூட்டிட்டு வந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோட அப்பாவும் பாத்தீங்கன்னா போதையில இருந்து ஏச்சு என்னடா எல்லாரும் போயிட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹீரோட அப்பா சொல்லுவாரு, இந்த மாதிரி உனக்கு ஏதோ புதுசா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், எப்படிடா போயிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்ல, அதெல்லாம் சும்மா பொருளியா இருக்கும், சரி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி இது பண்ணும்போது நம்ம ஹீரோவோட அப்பா என்ன பண்ணாரு, சரி விடுறா அதெல்லாம் நான் எதுவும் கேட்கல, இப்போ லைஃப் எப்படி போயிட்டு இருக்கும் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஓகே தான் எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாரு. பட் நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா, இப்போ பாருடா நீ இந்த மாதிரி வெஸ்டர்ன் மெடிசன் டாக்டரா ஆனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நான் வேணா இந்த நியூ இயர்க்கு அப்புறமா உன்னோட கனெக்ஷன்ஸை வச்சு உனக்கு நிறைய வந்து பண்றேன் செய்யறேன்டா, அவ்வளவு ரிசர்ச் கூட அவங்க வந்து ஃபண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல, உங்க தாத்தாவும் உனக்கு சரியா ஹெல்ப் பண்ண மாட்டேன்டாரு, நான் வேணா என்னோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு உன்னோட லெவலே நான் வந்து இது பண்றேன்டா, நீ வந்து எனக்கு ஓகே சொல்லுடா, நான் உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துறேன் பக்காவா பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஒரே ஒரு கேள்விதான் கேட்பாரு, சரி ஓகே நீங்க சொல்றதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் ஆனா அடுத்த வருஷம் நியூ இயர்ல இருந்து நான் உன் கூடவே இருக்க மாட்டேன், நான் வரவே மாட்டேன், நான் தாத்தா கூடவே இருந்துறேன், இதுக்கு ஓகேன்னா நீங்க சொல்றதை நான் பண்றேன் செய்யறேன்னு சொல்லும்போது உடனே பாத்தீங்கன்னா உங்க அப்பாவுக்கு கோவம் வந்து என் புள்ள நல்லா வளர்ந்துட்டா இன்னும் ஏத்து பேச ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அந்த குடிச்சுக்கினே தள்ளாடிட்டே வந்து போயிடுவாரு அங்க இருந்து. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஒரு ஃபோன் வந்து செக் பண்ணாரு ஏதாவது மெசேஜ் ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல நம்ம தாத்தாக்கு வந்து வீடியோ கால் பண்ணுவாரு, இந்த மாதிரி நான் தாத்தா உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் தாத்தா, தாத்தாக்கெல்லாம் வந்து நியூ இயர் விஷயம் பட் தாத்தாவும் பாத்தீங்கன்னா அங்க செம்ம ஜாலியா வந்து அவருக்கு தெரிஞ்சவோட நல்லா ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சாப்பிடுறாங்க ஏது சாப்பிடுறாங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு கடைசியா நானும் தான் உங்க பேராண்டி மிஸ் பண்றேன் சீக்கிரமா இங்க வாடா அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி நான் வரேன் தாத்தான்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம தாத்தா என்ன பண்ணுவாருன்னா விஷ் எல்லாம் வந்து பண்ணுவாரு, ஏன்னா நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு பிறந்தனால சோ அதுக்கும் சேர்த்து வந்து விஷ் பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இப்போ அட்லீஸ்ட் தாத்தாவாவது நம்ம சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம ஹீரோ அனுப்பிச்ச மெசேஜே வந்து பார்ப்பாங்க. சோ அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வந்து ரிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹாப்பி நியூ இயர் எல்லாமே நல்லா இருக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு ஃபார்மலா மெசேஜ் போட்டு கீழே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பூனை சிம்பிள் வந்து போட்டுருவாங்க, ஏன்னா நம்ம ஹீரோ வந்து மெசேஜே வந்து ரிப்ளை பண்ணல சோ அதனால பூனை சிம்பிளே போட்டுருவாங்க. திடீர்னு என்னன்னு தெரியல நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா வந்து போன் அடிச்சிருவாரு நம்ம ஹீரோனு, இந்த மாதிரி இவங்க நியூ இயர் எப்படி இருக்கு போயிட்டு இருக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா விசாரிப்பாங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து விசாரிச்சு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஒரு கிஃப்டே வச்சிருக்கேன், அதுல நான் கொடுக்கல ஹோட்டல் தான் கொடுக்குது, இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ண மெடிக்கல் டிசைன் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து ஹிட் ஆயிருக்கு, சோ அதனால ஹோட்டல் சார்பா ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, இந்த மாதிரி உங்க ஹோம் டவுன் வந்து ஹிவே தானே, நீங்க அங்கதானே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஆமா என் ஊர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தான் வந்து சொல்றாங்கன்னா உங்க ஐடி கார்டு தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் அப்போ கொடுத்தீங்களே சோ அதான் நான் பார்த்தேன் செஞ்சு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படி இல்ல ஆமாலன்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பேசலாம் வந்து ட்ரை பண்றாங்க. பட் என்னன்னா இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன ஆகும், நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரி நான் அப்புறமா பேசுறேன் பாய்ன்னு சொல்லிட்டு போனை வந்து வச்சிருவாங்க. நம்ம ஹீரோக்கு இது ஒரு மாதிரியா வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வீடியோ கால் வருது, பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வருது. என்னன்னு தெரியல சரி ஹீரோயின் வீடியோ கால் பண்றாருன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அங்க இருக்கிற ஐட்டம்ஸ் வீட்டுல இருக்கிற ஐட்டம்ஸையும் வச்சு ஒரு கேக் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இது பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சு, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் பர்த்டே கிடையாது இதை எப்படி இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹாப்பி பர்த்டே சாங் எல்லாம் வந்து பாடி இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு ஒரு கேக் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் எனக்கு தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லி சாரி எல்லாம் வந்து கேட்கறாங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இதுவாவே இருக்கு, ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் விஷயம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு பர்த்டேன்னு, பட் நம்ம ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸா பண்ணது நம்ம ஹீரோக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் அண்ட் சர்ப்ரைஸா இருக்கு, ஒரு மாதிரி அப்படியே ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம ஹீரோக்கு அப்படியே ஃபீல் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் தான் பண்ணுங்க செய்யணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மனசுலயே என்னோட விஷ் தான் உங்களுக்கு என்ன நல்லாவே தெரியுமே சரி பரவாயில்ல நான் விஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விஷயம் எல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னைக்கு நான் எப்படி கேண்டல்ல வந்து ஊதுறது அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஊதுங்க மத்ததெல்லாம் நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இங்க ஊத நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க
வந்து ஊதுறாங்க. ஸோ இப்படியே பாத்தீங்கன்னா வந்து இந்த கான்வர்சேஷன் போகுது. அதுக்கப்புறம் என்னாவது 2 பேரும் வீடியோ கால்ல பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறாரு, இந்த மாதிரி என் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பேசாம அப்படியே வந்து அமைதியா வந்து இருந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல ஆசை இருக்கு. பட் என்னன்னா இந்த லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இதே மாதிரி நடக்க போகுது சொல்லிட்டு ஒரு பயத்திலே தான் வந்து இருக்காங்க. மத்தபடி நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவே வந்துட்டு அதை நம்ம அதிக சீன்லயே வந்து பார்த்திருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த மாதிரி சரி ஓகே நான் கூடி சீக்கிரம் வந்து ஊருக்கு வரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து நியூ இயர் விஷ் எல்லாம் வந்து பண்ணி அந்த அவங்க இருக்கிற இடம்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஃபயர் கிராக்கர்ஸ்ல செம்மையா வந்து அழகா இருக்கும். ஸோ இந்த சீன் அப்படியே இங்கிருந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில காட்டாங்க நம்ம ஹீரோ இந்த மாதிரி இங்க இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு மெடிக்கல் செக்அப் பண்றதுக்காக கிளம்பும்போது நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவரோட செகண்ட் ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா வேன் அவங்க வந்து கேக்குறாங்க, என்னப்பா எங்க போறேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடுறாரு. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காக வந்து கிளம்புறாரு. இதை பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் சாங் இருக்காங்க அவன் எல்லாமே பாக்குறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கும் வந்து மெடிக்கல் ஹெல்ப் என்னென்ன தேவை எல்லாமே பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் அது இதுன்னு எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்குறாரு செய்யறாரு. அப்படி மெடிக்கல் செக்அப் எல்லாம் வந்து பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரெட் பீன்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க போல. அதை பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அதை வாஷ் பண்ணி அதை காய வச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த குட்டி பையன் சாங் இருக்காரு அவன் வந்து பாக்குறான். பட் நம்ம ஹீரோ பார்த்த உடனே பாத்தீங்கன்னா வந்து குடுகுடுன்னு வந்து ஓடிடான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாக்குறாரு, ஏன் இந்த பையன் என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம அந்த ரெட் பீன்ஸ் நல்லா காய வச்சு எல்லாம் பண்ணி செஞ்சு ஒரு கேன்ல வந்து இது பண்ணாரு. இது யாருக்கு அவர் கொடுக்க போற அப்படி இப்படின்னு தெரியல. ஹீரோ வந்து அந்த ரெட் பீன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு ஊருக்கு வந்து கிளம்புறாரு. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த சாங் பையன் வந்து அங்கதான் வந்து இருக்காரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னை பார்த்து எதுக்கு பயந்து பயந்து ஓடுன்னு கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்றான்னா, இல்ல எங்க அம்மா வந்து எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாதுன்னு வந்து சொன்னாங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் கவர் வந்து கொடுத்தாரு. ரெட் கலர் கவர் கொடுத்தா என்ன தெரியும், காசு தானே. சோ அந்த காசை வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி நம்ம ஹீரோ வரும்போது இந்த பையன் இங்க இருப்பான்னு தெரியாது. சோ அதனால அவனுக்கு வந்து டாய்ஸ் எல்லாம் வந்து வாங்கி தர முடியலன்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதனால அந்த காசை வந்து கொடுக்குறாரு. அந்த பையன் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சா வேணான்றாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, பரவாயில்ல வச்சுக்கோ அடுத்த டைம் வரும்போது உங்களுக்கு எல்லா டாய்ஸும் நான் வாங்கிட்டு வரேன் சந்தோஷமா இரு அப்படின்னு கேட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னும் எத்தனை நாள் பையன் அங்க போறோம்னு கேட்கும்போது நம்ம சின்ன பையன் அந்த சாங் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி நான் 3 நாள் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி ஓகே பார்த்து பத்திரமா இருன்னு வந்து ஊருக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்றாரு, இந்த மாதிரி நான் நேற்று குடிச்சிட்டு உங்ககிட்ட பேசுறது சாரி கேட்டுட்டேன், குடிச்சதுனால நான் ரொம்ப வந்து ஓவரா பேசிட்டேன், நீ எதுவும் மனசுல வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நீங்க குடிச்சாதான் உண்மையை பேசுவீங்க, அதெல்லாம் நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கலப்பா நான் கிளம்புறப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு வந்து வந்துட்டாரு. ஊருக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் மெசேஜ் இந்த மாதிரி உங்களுக்காக ஒரு பொருள் வச்சிருக்கேன், நீங்க வந்து கீழே வந்து வாங்கிக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா கீழே போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ரெட் பீன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காருல அது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு 2 இது வந்து கொடுத்துறாரு. கொடுத்த உடனே நம்ம ஹீரோயினே என்ன ஏதுன்னு வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம சாங் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோயினை பத்தி இந்த மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா யோசிச்சுலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க கதையை வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நானும் உங்களை மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். பட் ஆனா அதுக்கப்புறம் அது வந்து பிரேக்கப் ஆனது நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுல இருந்தெல்லாம் வந்து மீட்டதுக்கு ரொம்ப இதுவானேன். பட் ஒன்ஸ் நான் வந்து மூவ் ஆன் ஆயிட்ட பிறகு இப்ப நான் நல்லா தான் இருக்கு. அதுக்கு இந்த மெடிக்கல் ப்ரூஃபிங் இது எல்லாமே போறதா வந்து காரணம். So அதனால வந்து உங்களுக்கு ஒருத்தர் நோ சொல்லிட்டாருன்னா அதை நீங்க வந்து ஏன் இப்படி பாக்குறீங்க, நீங்க உங்களை செல்ஃபா லவ் பண்ணீங்கனால அதுவே வந்து போகும். ஒருத்தர் நோ சொன்னதுனால நீங்க வந்து அழகா இல்ல அப்படின்னா வந்து கிடையாது. அவங்களுக்கு வந்து மனசு வந்து பார்வை வந்து சரியில்லை, அதுக்காக நீங்க வந்து உங்களுக்காக நீங்க வருத்தப்படணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை வந்து ஹீல் பண்றதுக்காக நல்லாவே வந்து பேசுறாரு. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா இதை கேட்டுட்டு வந்து அமைதியா வந்து இருக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவின் தாத்தா வந்து காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க ஊருக்கு போயிருப்பாரு அவங்க அப்பாவோட ஊருக்கு. அங்க நடந்த விஷயத்த எல்லாமே வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவர் சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தாத்தா பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். பட் என்ன பண்றது, அது அவனோட லைஃபா அவன் பாத்துக்கிறான் செஞ்சுட்டான்னு வந்து இது பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, இனிமேல் வந்து நான் நியூ இயர்க்கோ இல்ல வேற எந்த ஃபெஸ்டிவலுக்கு அங்க போக மாட்டேன், பேசாம நான் உங்க கூடயே இருக்கிறேன், நான் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ண சொல்லுது. நம்ம தாத்தாவும் பாத்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த சூய் பொண்ணு வந்து சொல்லியிருக்கோம்ல
அதாவது நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு, நீ அடுத்த செமஸ்டர் வந்து வேற ஒரு டாக்டருக்கு இன்டர்னா இருக்குன்னு. அதை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம சூரி பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா கிட்ட வந்து பேசிப்போம் போல, இந்த மாதிரி நான் வேற டாக்டர் கிட்ட போறேன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் பாத்தீங்கன்னா இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாரு. என்னடா அந்த பொண்ணு வந்து வேற டாக்டர் கிட்ட இன்டர்ன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, ஏன்டா நீ அந்த பொண்ணுக்கு சரியா வந்து சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவா, நான் ஒண்ணும் பண்ணல தாத்தா, அவ அவ இதுக்கு பண்றா செய்யறா, அதனால வந்து அவ டேலண்ட்டுக்கு அவ இன்னொரு டாக்டர் கிட்ட போனா கூட சூப்பரா இருப்பா, சோ அதனாலதான் சொல்லும்போது நம்ம தாத்தாவா நம்ம ஹீரோ மேதான் கோவப்படுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டான பொண்ணா, அதனால வந்து நீ வந்து அவளை சரியா கைட் பண்ணல அப்படின்னு சொல்லி திட்டுறாரு செய்யறாரு நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவா, தாத்தா நான் எந்த தப்பும் பண்ணல, அது அவங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு விஷயத்த வந்து இப்படியே இவங்க 2 பேரும் வந்து வளவளன்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த சீன் அப்படிங்க காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸை தான் வந்து காட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்ராட்ல இருந்து ஆஃபர் கிடைச்சிருக்கும்ல, சோ அதை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன் கிட்ட சாங் கிட்டே சொல்றாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி நம்ம ஃபேன் வந்து கேட்கறாரு, நீ வந்து இப்போ ஆஃபர் கிடைச்சிச்சு, நீ எப்போ வந்து ஊருக்கு போற, இந்த மாதிரி ஓவர்சீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அப்ராட்ல பாத்தீங்கன்னா ஃபெப்ல இருந்தே வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், இல்ல அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகும், நீங்க எப்போ போவோன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினா, நான் வந்து ஃபெப்ல போலான்னு தான் இருந்தேன், இப்போ அக்டோபர்ல போறேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம சாங் வந்து கேட்கறாங்க, ஏன்டி என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு டியூஷன் எக்ஸ்பென்சஸ் ஓகே, பட் மத்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து எனக்கு காசு ரொம்ப ஷார்டேஜா இருக்கு, சோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம சாங் வந்து, ஏன் உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இல்ல அவங்களே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 வயசு மேல வந்தாச்சு, அவங்களுக்குன்னு காசு சேஃப்டியா வந்து எடுத்து வச்சுக்கணும், அந்த காசையும் நான் வந்து புடுங்க மாட்டேன், சோ அதனால பாத்தீங்கன்னா நானே இங்க வந்து இது பண்ணிட்டு போறேன்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு இந்த எக்ஸ்பென்சஸா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஹோட்டல்ல ஜாயின் பண்ணி 6.5 வருஷம் ஆயிடுச்சு. சோ இந்த அக்டோபருக்கு முன்னாடி வந்தா 7 வருஷம் ஆக போதாம். சோ இது அவங்களோட அப்ராட்ல படிக்க போற அந்த இதுக்கு ரெஸ்யூமேல ஒரு நல்ல வந்து இதுவா இருக்குமா, அதாவது ஒரு ஸ்கில் மாதிரி, ஸ்கில்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். சோ இந்த 2 விஷயத்துக்காக தான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அக்டோபர்ல தான் படிக்க போகும்னு சொல்லிட்டு ஃபேன் கிட்ட ஜாங் கிட்டே வந்து சொல்றாங்க. பட் நம்ம ஜாங் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து இது ஹீரோக்காக தான் இந்த மாதிரி பண்றியோ செய்யணும் நான் நினைச்சேன், சரி இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய அப்படின்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே எதுக்காக அக்டோபர் அப்போ போய் படிக்க போறேன்னு வந்து சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஃபெப்ல தான் படிக்க போவோம்னாங்க, இவ பாத்தீங்கன்னா அக்டோபர்ன்றாங்க. சோ அது என்ன கதைன்னு தெரியல. சோ இதே தான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க வீட்லயே வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஆஃபர் வந்து கிடைச்சிச்சுன்னு சொல்லுது. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா வருத்தப்படுறாங்க, ஏன்னா பொண்ணு அக்டோபர்ல போயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல தான் வருமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து வயசு ஏடும், உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படி இப்படி கேட்கும்போது நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பத்தி ஏன் பேசுற, அவ நல்ல விஷயம் சொல்லியிருக்கா, அதை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நம்ம ஹீரோயினோட அந்த ஆஃபர் லெட்டர் கிடைச்சதுக்காக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூமுக்கு வராங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஜாங் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்மூத்தா வந்து போயிட்டு இருக்குடி, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜாங் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நீ ஹீரோ கிட்ட சொல்லிட்டியா, இந்த மாதிரி நீ வந்து ரொம்ப வந்து ப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்குது, ஸோ அதனால எந்த விஷயத்தையும் வளவளன்னு இழுக்காம ஹீரோ கிட்ட பேசுன்னு செய்யும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வந்து யோசிக்கிறாங்க, சரி ஓகே சாங் சொன்ன மாதிரியே பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி சொல்ல ட்ரை பண்றாங்க. பட் ஆனா வந்து அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டைப்பிங்னு சொல்லிட்டு ஹீரோ டைப் பண்றாருன்னு சொல்லிட்டு மேல பார்த்த உடனே, ஐயோ இவன் எதுக்கு டைப் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட்டிங்லயே இருக்காங்க. பட் ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா டைப்பிங் வந்து அப்படியே வந்து காட்டாம இருப்பாரு. நம்ம ஹீரோ என்னாச்சா, இவன் என்னத்துக்கு டைப் பண்றான், என்ன பேச வரான்னு சொல்லிட்டு அப்படியே குழப்பத்திலேயே வந்து இருக்காங்க. சோ இதோட தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.